லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவளுக்கு டீ குடுக்காத மாதிரி இவளுக்கு சாப்பாடு குடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வந்திருக்குமா? கதவை சாத்திட்டு படு, இல்லன்னா உன் தலையில கல்ல தூக்கி போட்டுருவா. கொலகாரி கொலகாரி. என்ன, நீ ஏதாச்சும் அறிவுரை சொல்ல போறியா? மூளை இருக்கிறவங்களுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க. நான் வந்தது உன்னை வார்ன் பண்றதுக்கு. ஒருத்தரை காப்பாத்த தான் உசிரியை கொடுத்தவங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்ன காலி பண்ண உன் உசிரியை பணிய வச்ச பாரு. அடேங்கப்பா, நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்க. உன் உசிரியே விட்டாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அந்த கேடு கெட்ட அகிலனும் இன்னும் நல்லா பிளான் பண்ணுங்க. ஆனா கடைசியில நீ அசிங்கப்பட்டுதான் நிப்ப. 4 பேரு முன்னாடி அவமானப்பட்டுதான் உன் கூறு கெட்ட மூளைக்கு சந்தோஷமே. இப்ப பாரு, நீ பண்ண அசிங்கம் எஸ்ஐ, போலீஸ், டாக்டர், நர்ஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் எனக்கு எதிரா ஏதாவது செய். அப்பதான் நீ அவமானப்பட்ட நிக்கிறத நான் பார்க்க முடியும். சொதப்பிருச்சு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டனே. இப்ப வயிறு வேற பசிக்குது. சாப்பிட்டு வந்து இவங்களை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிக்கலாம். இப்ப போனா என்ன கேவலப்படுத்துவாங்க. வேண்டாம், அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். பசி வேற எடுக்குதே. ஐயோ, எனக்கு சோறு வைப்பாளா? இல்ல கடுப்புல குண்டாவ கழுவி வச்சிருவாளோ? ஐயோ போச்சு. அப்ப இன்னைக்கு நான் பட்னி தானா? என்ன சாப்பிடு. குழந்தை பசின்னு அழுதாலே நான் தாங்க மாட்டேன். அவளை பெத்தவ நீ, உன்னை பட்னியா போடுவனா? இந்த சாப்பிடு. இதுலயும் ஏதாவது சதி பண்ணலான்னு யோசி. என்ன கொடுமைனா, எனக்கு சதி பண்ற உனக்கும் சேர்த்துதான் சமைக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, எங்க அம்மா என்னை வளர்த்தது அப்படி. உன்னை பட்னி போட்டுட்டு என்னால நிம்மதியா தூங்க முடியாது. இந்தா சாப்பிடு. என்ன விக்கல் எடுக்குதா?
அப்போ விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன பாக்குறேன்? நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல நான் விஷத்தை கலந்துட்டேன். விஷமா? இங்க பாரு, நீ வாங்கி வச்சதுதான். எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள யூஸ் பண்ண சொல்லி பாட்டில போட்டிருந்துச்சு. ஐயோ! அதான் யூஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு? பேச்சு வரலையா? வராது. ஏன்னா என்ன மாட்ட வைக்கிறதுக்கு நீ ஒரு சொட்டு தானே விட்ட. ஆனா இதுல இருக்கிற மொத்தத்தையும் நான் ஊத்திட்டேன். எப்படி 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 என்ன இங்க இருந்து துரத்துறதுக்கு? கோர்ட்ல போய் நான் தான் பொண்டாட்டின்னு ஆர்டர் வாங்கிட்டு வரியா? வச்சேன் பாரு ஆப்பு. நீ ஸ்ட்ரைட்டா ஹை கோர்ட் தான் போகணும். ஹை கோர்ட்னா ஹைனா மேல தானே, அதானே ஹை கோர்ட். அங்க போனா ஒன் வே தான், நோ யூ டர்ன். எப்படி எப்படி ஏன் வாழ்க்கைய பறிக்க நினைச்சா நான் சும்மா இருப்பேனா? அதான் வச்சேன் சோத்துல விஷம். ஆல்ரெடி விஷம் வச்சு டிராமா பண்ணதுனால என் மேல போலீஸ்க்கு டவுட் வராது. ஏற்கனவே சாப்பிட்ட விஷத்தால தான் செத்தேன்னு கேஸ ஊட்டி மூடிடுவாங்க. இங்க பாரு, இனிமே எனக்கு உன் தொந்தரவு இல்லாம என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ போறேன். ஏய் நில்லு. ஏய் சாரு, நீ பெரிய நடிகை தான். சாப்பிடாத விஷயத்துக்கு என்னம்மா ஆக்ட் பண்ற? ஆமா சாரு செல்லம், சாப்பாட்டுல விஷமே கலக்கல. இங்க பாரு, விஷம் குறையாம அப்படியே இருக்கு பாரு. உத்த பாருமா. அப்புறம் ஏன் தொண்டை கரகரன்னு போச்சு? எங்கேயும் போல. நீ ஏன் பயத்துல போக வச்சுட்ட. மனோபயம்னா என்னன்னு புரியுதா? எனக்கும் எல்லாம் தெரியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் இங்க வாழ வந்தவ, நீ வாழ்ற மாதிரி நடிக்க வந்தவ. வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? அன்பு, பாசம், நேசம், காதலால நிறைஞ்சு இருக்கிறது. இந்த கெட்ட எண்ணம், சதி, விஷம் எல்லாம் இந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது. இங்க பார், இனிமே நீ என் விஷயத்துல தலையிடவே கூடாது. இல்லைன்னு வச்சுக்க, இதை விட ஷாக் ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முதல்ல இந்த தண்ணிய குடி. குடி, தண்ணிய குடி. என்ன ஆதிரா, அங்க பிரதேசனம் பண்ணி பாடி பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமா ஆதிரா, சாமி கிட்ட என்ன வேண்டுன? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. ஓ, என்ன வேண்டியிருப்ப? திருமாறனுக்கு லீகலா பொண்டாட்டி ஆகணும் தானே வேண்டிக்கிட்ட? அது நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல நடக்காது. உனக்கு சாமி சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு ஜட்ஜி சப்போர்ட் நிறைய இருக்கே. ஆதிரா, உன் கல்யாணம் தான் செல்லாதுன்னு ஜட்ஜ் அன்னைக்கே சொல்லிட்டாரே. நான் தான் திருமாறனுக்கு நிரந்தர பொண்டாட்டி. நீ என்னைக்குமே எனக்கு வேலைக்காரி தான். உன் வேண்டுதல் எல்லாமே வேஸ்ட் ஆதிரா. ஐயோ சாரு, நான் வேண்டது எல்லாமே உனக்கும் சேர்த்துதான். எனக்கா? நீயா? ஆமா, உன் வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்குதே. அதான் சாருவ காப்பாத்து சாமின்னு வேண்டுன. ஏய், என்ன வளர்ற? உனக்கு ஜட்ஜ் சப்போர்ட் பண்ணாருதான். ஆனா அத திருமாறன் ஒத்துக்கிட்டாரா?
அவரு என்னதானே பொண்டாட்டியா பாக்குறாரு. நான் தான் பொண்டாட்டின்னு குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணிட்டாரு. எல்லாரும் இந்த ஆதிராவை தான் மருமகளா பாக்குறாங்க. பாவம், உன் நிலைமையை யோசிச்சு பாரு. எனக்கு என்ன நிலைமை? திருமாறன் கூட நீ திரும்பவும் சேர்றதுக்கு அந்த அகிலன் ஒத்துக்குவானா? திருமாறன் என்ன பொண்டாட்டின்னு சொல்ற மாதிரி நீ நம்புற அகிலன் உன்னை தான் பொண்டாட்டின்னு சொல்லுவானா? அவன் ஏன் சொல்லணும்? நான் திருமாறனோட பொண்டாட்டி தானே. சும்மா நடிக்காத. நீங்க வாழ வரல, ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்க. காரியம் முடிஞ்சதும் ஓட போற. என் கூட இருந்த மாதிரி கரெக்டா சொல்றா. நீ அகிலன் கூட ஓடினதும் வாடி என் பொண்டாட்டின்னு உன்னை வாரி அணைச்சுக்க போறானா? வாய்ப்பே இல்ல. அவனும் உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் தானே. அடுத்தவன் பொண்டாட்டிய ஆட்டைய போடுறவன். உன்னை மட்டும் என்ன கோட்டையில உட்கார வைப்பானா? ஆமா, நீ எப்படி அவனை நம்புற? அவனும் ஒரு ஆதாரத்துக்கு தான் உன்னை சுத்தி சுத்தி வரான். அவனும் காரியம் முடிஞ்சா உன்னை விட்டு ஓடிடுவான். அப்புறம் நீ பிச்சை தான் எடுக்கணும். இப்போ திருமாறனும் கைவிட்டுட்டாரு, நாளைக்கு அகிலனும் கைவிட போறான். அப்புறம் உன் வாழ்க்கை பூரா ஆந்திரத்துல தான் தொங்க போற. இங்க பாரு சாரு, வாழ்க்கைன்றது பணம், பொருள், காதல் இதெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் அது நிலைக்காது. வாழ்க்கை நம்பிக்கையானவங்க கூட ரொம்ப நாள் பயணம் செய்யறது. நாமளும் அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும். இனிமேலாவது அந்த அகிலனை நம்பாம ஏதாவது நல்லவங்களா பார்த்து பழகு. உன் ஃபியூச்சருக்கு அதுதாமா நல்லது. என்ன ஆதிரா ஏதேதோ பேசிட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டவ, ஆனா அகிலன் அவரோட ஆஸ்கார் நடிகை. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீ சும்மாலாம் என் மேல அக்கறைப்படாத. என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். ஒரு இழவும் தெரியாது. வேணா ஒரு டெஸ்ட் வைப்போமா? அகிலன் கிட்ட சும்மா சும்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பாரு. அப்ப தெரியும் உனக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் அவன் கிட்ட கேட்கணும்? நான் கேட்டு பாருன்னு தான் சொன்னேன். கேட்கறதும் கேட்காததும் உன் இஷ்டம். ஆனா கேட்டா நீ பல்பு தான் வாங்குவ. அகிலன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு நாள் ஊரே உன்னை பார்த்து காரி துப்புறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடு. என்ன சாரு, ஏன் இப்படி உத்து உத்து பாக்குற? எதுக்கு அவசரமா வர சொன்ன? ஆதிரா சொன்னது உண்மையா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். சாரு, உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த திருமாறன் ஆதிராம டார்ச்சர் பண்றாங்களா? இதை விட பெரிய டார்ச்சர் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அகிலா, சுத்தி வளைக்காம ஓபனா கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? சாரு, எதுக்கு இப்படி திடீர்னு கேக்குற? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா அகிலா? நான் பொண்டாட்டியா வாழ வேண்டியது உன் கூட. ஆனா திருமாறனோட பொண்டாட்டி நான் தானே கோர்ட்ல போலியா நான் போராடிட்டு இருக்கேன். கடுப்பா இருக்கு அகிலா எனக்கு. சாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயத்திலயும் உன்னை விட திருமாறன் தான் பெஸ்ட். காசுல, பதவியில, அதிகாரத்துல, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சினிமா மேல உள்ள ஆசை, உன் மேல இருக்கிற லவ், இது ரெண்டுத்துக்கும் தான் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன்னை நம்பி வந்தேன். அது உனக்கு தெரியும்ல அகிலா? தெரியும் சாரு, அதுக்கு தானே நான் உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றேன். அதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சாரு,
இப்ப எதுக்கு சாரு இப்படி திடீர்னு ஒரு முடிவு? காரணம்லாம் கேட்காத அகிலா. நீ உடனே என்ன கல்யாணம் பண்ணணும். சொல்லு, எப்ப என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்? சாரு, நான் சொல்றத கேளு சாரு. நடிகை ஆகணுங்கிறது தான் உன் லட்சியம். அது நிறைவேறும் போது கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாமே. அகிலன் கிட்ட சும்மா சும்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பாரு. அப்ப தெரியும் உனக்கு. ஆனா கேட்டா நீ பல்பு தான் வாங்குவ. அகிலன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அகிலா, நான் நடிகை ஆகிறதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல யாரும் மேரேஜ் பண்ணிட்டு நடிக்கிறதே இல்லையா? சாரு, நான் அதுக்காக சொல்லல. நாம இப்போ எக்கனாமிக்கலா கொஞ்சம் சிக்கல்ல இருக்கோம். நம்ம திட்டப்படி திருமாரங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும். அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமே. அப்போ பணம் கிடைக்கலனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அகிலா? சாரு, என்ன சாரு இப்படியெல்லாம் பேசுற? கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவே திருமாரனுக்கு சாதகமாயிராதா சொல்லு? அப்போ ஒண்ணு பண்ணலாம் அகிலா. யாருக்கும் தெரியாம நம்ம ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஏய் சாரு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? எனக்கு புரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது அகிலா. நீ கல்யாணம் பண்ணியே தீரணும். பதில் சொல்லு அகிலா. என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? சொல்லு அகிலா, உன்னதான் கேக்குறேன். சாரு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு ஒரு நாள் டைம் தரியா ப்ளீஸ்? நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். அகிலா, நல்ல பதிலா சொல்லணும் அகிலா. கண்டிப்பா சொல்றேன். நீ கிளம்பு. உன் பதில்ல தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு அகிலா. நான் வரேன். அதிரா, குழந்தை தூங்கிட்டாளா? அதிரா, பாப்பா தூங்கிட்டாளான்னு கேட்டேன். தூங்கிட்டா. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? இல்லைங்க, எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? இல்ல, நம்ம குழந்தை பெரியவளாகி கல்யாணம் பண்ணிட்டு போறா. நாம அப்படியே அழுதுகிட்டே டாட்டா காமிக்கிறோம். சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு நீ சோகமா இருக்க? இல்லைங்க, அந்த கனவு கனவாவே போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. அதிரா, ஏன் அப்படி சொல்ற? குழந்தை பெரியவளாகிற வரைக்கும் என்கிட்டயே இருப்பாளாங்க. சாரு அதுக்கு சம்மதிப்பாளாம். அவ என்ன சம்மதிக்கிறது? இல்லைங்க, ஒருவேளை குழந்தை சாரு கிட்ட தான் இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லிட்டா என்னங்க பண்றது? அப்படி ஒண்ணு நடந்தா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதிரா, இங்க பாரு. எதுக்கு நீ இப்படி கற்பனை பண்ணிக்கிற? இல்லைங்க, கற்பனை நிஜமாயிட்டா. பாத்தீங்கல்ல, சாரு அன்னைக்கு குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போனது. நீங்க அதுல தலையிட்டு குழந்தைய வாங்கி கொடுத்தீங்க. நாளைக்கு சாரு மறுபடியும் குழந்தைய கூடன்னு கேட்க மாட்டாது. என்னங்க நிச்சயம்? ஐயோ அதிரா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னதான் பாசத்தை ஊட்டி வளர்த்தாலும் நான் பெத்தவ இல்லையே. விட்டுட்டு ஓடினாலும் அவளுக்கு தானங்க உரிமை இருக்கு. சாரு வேணும்னே குழந்தைய கேட்பாங்க. எங்க குழந்தைய என்கிட்ட இருந்து அவ புடுங்கி போலாங்க. குழந்தை இல்லாம எப்படிங்க? குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சா என்னால தாங்கவே முடியாதுங்க. என்னால இருக்கவே முடியாது. கவலைப்படாத அதிரா, அவ குழந்தைய கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு வளர்க்க தெரியாது. அதுதாங்க என் பயமே.
வளர்க்க தெரியாதவ கிட்ட நம்ம குழந்தை சிக்கனா சாருவோட குணமும் புத்தியும் பாப்பாவுக்கு வந்துட்டான். அப்புறம் அவளோட எதிர்காலம் என்னங்க ஆகுறது? ஆதிரா, பெத்த குழந்தை மாதிரி துடிக்கிறியே, உன் பாசம் யாருக்கு வரும்? இத பாரு, உன் நல்ல மனசுக்கு குழந்தை உன்னை விட்டு போகாத. சாருமதி கை குழந்தைய விட்டுட்டு ஓடினப்போ அம்மா இல்லாத குறைய நீ தானே தீர்த்து வச்ச. பாப்பா கிட்ட உனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. ஆமா ஆதிரா, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆதிரா. கோர்ட்ல சாருமதி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு குழந்தை நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி செஞ்சிடலாம். நிஜமா வாங்க? சத்தியமா ஆதிரா, குழந்தை உன்கிட்ட தான் வளருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா?